உலகத்தை குளிர்ச்சியடை செய்யும், பயிர்களை வளரச் செய்யும், உயிர்களை காப்பாற்றும், குடிநீராக மாறும். அப்படிப்பட்ட மழை அனலாக பொழிந்தால் நாடு என்ன ஆகும்? இன்றைக்கு பல மனிதர்கள் கனலாக இருப்பதால் தான் நாட்டில் பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அத்தனை பேரும் மழையாக மாறினார். மழை என்பது ஒரு கொடை என்பார்கள், வானம் தந்த கொடை. அதனால் உலகம் வாழும். நறுவை சகோதரர் எம் மோகன் அவர்கள் தயாரித்த நம்முடைய இயக்குனர் ஐயனார் அப்பன் அவர்கள் இயக்கிய இந்த படம் நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்தோம். முன்னோட்டம் பரவாயில்ல, பாட்டு திருப்தியாக இருந்தது. பாட்டு திருப்தியாக இருந்தது. 5 பாட்டு கேட்டோம். 6 பாடலா? நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது. நடித்தவங்களாம் எல்லாரும் புதுமுகம். ஆனால் அவங்கள நடிக்க வச்சுருக்காரு டைரக்டர். எல்லாருக்கும் ஒரு ட்ரெயின் அப் பண்ணி நல்லா நடிக்க வச்சுருக்காரு. சிறு முதலீட்டு படம் நல்ல மாதிரியாக பண்ணியிருக்காங்க. மன நிறைந்த வாழ்த்துக்கள். அந்த மக்கள் தான் இனிமேல் தீர்ப்பு சொல்லணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் இப்படிப்பட்ட படத்தை கொஞ்சம் நல்ல மாதிரியாக எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான். இன்றைக்கி சின்ன படங்கள் நல்லா ஓடுது. சின்ன படங்களை மக்கள் விரும்பலாம். எப்படிப்பட்ட படம்? சின்ன படம்னா கதை இல்லாமல் விஷயம் இல்லாமல் படம் ஓடுறதில்லை. கண்டன் நல்லா இருக்கு, கதை கரு நல்லா இருந்து அது மக்கள் விரும்புகிற அளவுக்கு எடுத்து சொன்னால் பெரிய நடிகை சின்ன நடிகைன்றதை பார்க்குறதே இல்லை. படம் நல்லா இருக்குன்னா சின்ன படங்கள் இந்த 1 year பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10-15 படம் சின்ன படங்கள் பெரிய படமாயிருக்கு. அதே சமயம் பெரிய பொழுதுகிட்ட படம்லாம் சின்ன படமாயிடுச்சு. இப்போ கூட இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பெரிய படம் சின்ன படம் ஆயிட்டு. இன்னைக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சைலண்டாக வந்தது. அது சசிகுமார் ஹீரோ, ஒரு சுமாரான ஹீரோ தான், பெரிய ஹீரோ இல்லை அவர். இதுக்கு முன்னாலே 2-3 படம் சரியா இல்லை. ஆனால் இந்த படம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக, ஒரு குடும்பம், கவர்ச்சி இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு தரமான படமாக பண்ணதால் மக்கள் இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டை நடத்தி சந்தோஷமாக இருக்காங்க. அதான் வேணும் நமக்கு. பணம் போட்ட ப்ரொடியூசர் மகிழ்ச்சியாக இருக்கணும். போட்ட காசை கைக்கு திரும்பி வந்தால் அவர் மறுபடியும் படம் தான் எடுப்பார். இது எங்கள் ப்ரொடியூசர்களுடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பணம் கையில் இருந்தால் அது வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, மறுபடியும் படத்தில் தான் போடுவாங்க. அதனால் ஒரு 100கணக்கான 1000கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை. பல பேரை வாழ வைப்பவர்கள் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் பல நேரத்தில் அந்த ப்ரொடியூசரை காணாமல் போயிடுறாங்க. அது அவங்க போடுற சில தப்பு கணக்கு, அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள தப்பான வழிகாட்டுது. அதனால தான் இந்த ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகுது. ஆகவே இந்த படம் எங்கள் ப்ரொடியூசரை காப்பாற்றணும், டைரக்டருக்கு நல்ல பேர் வரணும், நடித்த கலைஞர்களும் அடுத்து படம் பண்ணணும். இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, உடன் ஒத்துழைத்த உழைத்த தொழில்நுட்ப கலைஞரெல்லாம் மேடையில் உட்கார வச்சிருக்காங்க. பெரிய விஷயம். அந்த நன்றி கடன். நமக்காக கூட இருந்து ஒரு சம்பளம் வாங்குறாங்க, அது வேற. பட் உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தயாரிப்பாளர் இயக்குனரை நான் பாராட்டுகிறேன். இந்த அனல் மழை, அந்த ஸ்கூல் சுரேஷ் கூட வந்திருக்காரு. ஒரு 10 பேரை செட் பண்ணி போடுன்ற வார்த்தை. எங்கள் அன்பு செல்வன், எங்கள் அன்பு செல்வன் சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு உற்சாகத்தை தருபவர், ஊக்கம் தருபவர், வழிகாட்டுபவர். அவங்கெல்லாம் வந்து வாழ்த்து வந்திருக்காங்க. மேடையில் பல பெரியவங்க இருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அது மூலம் ஒரு 100 குடும்பங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து
ஆனால் மழை நல்ல குளிர்ந்த மழையாக தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வயசையும் பாருங்கள், இன்னைய வரைக்கும் எந்த ஒரு சின்ன துளி கூட சண்டை இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே வருவாங்க டெய்லி என்னோட ஆஃபீஸுக்கு. ஏங்க உண்மையை தானே சொல்ல முடியும். 3 மாடி ஏறி வந்து மூச்சு வாங்கி தண்ணி குடிச்சு தான் பேசுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நான் இந்த பிரசாத்தில் எவ்வளோதையோ பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஏன் இதே பிரசாதத்தில் இவங்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், சிம்பிளாக பண்ணு. இதே வேற ஒரு ஆள்கிட்ட 3 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அதை நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை. 3 லட்ச ரூபா அந்த பிரசாதத்தில் என்ன செலவு இருக்குது சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் அவ்வளோ வேணும் சொல்லிட்டு கம்மியாக பண்ணுங்க சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி சென்னையில் அந்த பிரசாதத்துன்னு ஒரு ஸ்டூடியோ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிறுபடத்தவர்களுக்கு எவனுக்குமே இங்கே இல்லை, ஒரு திரையரங்குமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தேட்டரில் இன்றைக்கி இவங்க வச்சுருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும். அதேமாதிரி சில பேர் என்ன செய்யணும், அந்த 3 லட்சம் வாங்கினா அந்த 3 லட்சத்தை வந்து என்ன செலவு பண்ணாலே கணக்கும் கொடுக்கறதுல ஒரு மயிரும் கொடுக்கறதுல பிடிச்சிருக்கு. நான் ஓப்பனாக சொல்லுவேன். வந்து 3 மணி நேரம் 2 பேர் உட்காந்துருக்கேன். மீடியாவுக்கும் ஒழுங்கான முறை எதுவும் கொடுக்கறது கிடையாது. நான் 1000 தடவை சொல்லுவேன், சொல்லணுங்கிறத சொல்கிறேன். 3 மணி நேரம் 2 பேர் உட்காந்து மீடியாவில் கொடுத்து எதுவுமே இல்லாமல் டீ கொடுக்காம ஒன்று கொடுக்க உட்கார வச்சுருந்தேன். அவங்க எப்படி இந்த கண்டென்ட்டை போடுவாங்க, எப்படி இந்த லிங்க் அனுப்புவாங்க, அதை அனுப்ப மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் பிடிச்சதை காப்பாற்றுங்க. பிடிச்ச நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து படம் எடுப்பான், அடுத்தடுத்து உங்களுக்கு போய் லைஃப் கொடுப்பான், அடுத்தவங்களுக்கு வருமானம் வரும். அதை யாருமே யோசிக்கிறதில்ல. பிடிச்சவர் மட்டும்தான் நீ தெருவில் பிச்சை எடுத்துருக்காங்க. எல்லாரும் ஓஹோன்னு போஸ்ட் ஓட்ட வரைக்கும் சந்தோஷமாக சொந்த வீடு வாங்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். நான் படம் எடுக்க பிடிச்ச மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி இவங்க 2 பேரும் படம் எடுத்துறாங்க. இவங்களுடைய முயற்சி தான், இவங்களோட வெயிட். இவங்க தோக்குறான் செய்கிற அப்புறம் இன்னைக்கு நிற்கிற மாதிரி இவங்களுடைய பாட்டு எல்லாம் கேட்டிங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அமக்கலம் படத்தில் ரஜினி சத்தம் இல்லாத உலகம் கேட்டுங்கிற வரி மாரி குரல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுமாதிரி 2 படத்தில் வந்துடுவேன், ரெட் அந்தமாரி வாய்ஸ் பாட்டு ரொம்ப சூப்பராக 6 பாட்டு அருமையாக இருந்துச்சு. இந்த கதையை கூட நான் பார்த்தா கிரிமினலாக இருக்குது. ஏன்னா ஹீரோயினி ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் ஹீரோயினி வந்து 30 வயசில் ஹீரோயினி வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்து. ஏன்னா இந்த மாதிரி படம் ஓடினதை இவங்களை வந்து இவங்க படம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இவங்களோட வயசுக்கு இதெல்லாம் படம் எடுத்து வீட்டில் போய் எடுத்து என்ன பண்ணுவோம் கேட்டிருப்பாங்க. அதேமாரி சொல்லி அழுதார். என்னோட ஒய்ஃபு தான் காரணம். என்னன்னா நானும் ஒவ்வொரு போதும் சொல்லும் போல ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்தவனை ஏமாத்து நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. சினிமாவை யார் நேசிக்கிறீங்களோ உங்களை என்றைக்குமே காப்பாற்றும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் பார்த்து எவ்வளோ நடிகர் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம், நான் ஏன் இந்த சங்கம் ஆரம்பித்தேங்கன்னா ஏமாற்ற விடாது தான் அந்த சங்கத்தை ஆரம்பித்தேன். ஒன்று சினிமாவில் எவ்வளோ சங்கம் தெரியுமா இருக்குது சென்னையில். ஒவ்வொருத்தரும் சங்கத்தை வச்சுட்டு போனால் எவனுமே மதிக்க மாட்டான். ஒரு தலைவனை பார்க்கணுமா செலவு எவனுமே பார்க்கணும் கேளுங்க. நேராக நான் வந்து வந்தோடனே நேராக நான் பார்த்தேன் உட்காந்து. என்ன காரணம், சினிமா எல்லா பேரும் ஏமாத்துறேன். இன்றைக்கி மொத்த பேருமே ஏமாத்துறேன். எவனாவது நல்லா வரணும் அப்படின்னா படம் எனக்கு எப்போ அண்ணன் எப்போ சாமா தின்னு எப்போ காலி வாங்கிக்கலாம் சினிமாவில் சொல்லுங்கள். என்ன காரணம், சினிமா வந்து நேசிக்கிறவங்க மாதிரி இவங்க இன்றைக்கி 2 பேரும் வந்து பாண்டிச்சேரிலேருந்து இங்கே வந்து படம் எடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் ஏன் பாண்டிச்சேரி வைக்க முடியாதா, பாண்டிச்சேரி இடம் இல்லையா, இல்லையா ஏன் ஒரு சிஎம் அருமையாக அவர் ரெங்கசாமி கூட உடனே வந்துடுவார். அவன் ரொம்ப நண்பர். என்ன காரணம், சினிமா நேசிக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு ஏன் நானே 89 வந்தேன். இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு நேராக பேசுனா காரணம் என்னோடய உழைப்பு. நான் எவனையுமே ஏமாற்றமாக சினிமாவுக்கு வந்தேன். நான் இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். ஏதாவது நேராக கூப்பிட்டு பேசுவானோ நேராக வீடியோ போட்டேன், முடிஞ்சால் அவன் மோதி பார்த்துலான். என்ன காரணம், சினிமா ஜெயிக்கிற எவனுமே தோற்றது இல்லைங்க. ஆனால் தோக்கக்கூடிய காரணமே நம்மளோட ஏமாத்துறவாள் தான். அதனால் இந்த அனல்மலை வந்து என்ன காரணம்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒவ்வொரு நடியும். இதே கேமராமேனோட ஏதோ ஒழுங்காக வரல சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தீங்களா. கேமராமேன் ஃபஸ்ட்டு போய் எல்லோரும் வந்துடுவாங்க. கேமராமேன் அப்போ தான் பேட்டரி போடுவாங்க, சார்ஜர் போடுவாங்க. இனிமேல் தான் ஏறின ஆரம்பினேன். உடனே அவனை எங்கேயும் தூக்கினேன். அப்புறம் மதுலேருந்து ஒரு சைஸ் பயணம். என்ன காரணம், நீங்கள் காலம் முழுக்க சினிமாவில் இருக்கணும்னா எக்காரத்தை கொண்டும் உங்கள் நம்பியவங்களை யாரும் ஏமாத்தாதீங்க. இவர் மாதிரி ஆள் நீங்கள் கண்டிப்பாக லைஃப் கொடுத்தாகணும். என்ன காரணம், நீங்கள் இவ்வளோ பேர் வர வச்சு நீங்கள் வந்து வச்சுருக்காருன்னா காரணம் நான் தான். அது வேணான்ட்ட தலைவர் கொண்டே எப்படியாவது சேர்க்கணும், இந்த படத்தை கொண்டே எப்படியாவது சேர்க்கணுனாங்க. நீங்கள் நல்லா கேட்டுருங்க, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். உங்கள் லொக்கேஷனும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். காரணம் அவரோட பட்ஜெட் அதுதான் சிறு பட தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அம்மா சொன்னாங்க கதை நல்லா இருந்தால் ஓடுன்னு. அதனால் வாசிகமாவுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் வந்து தமிழக தேர்வாணையோட குழு திரைப்பட தேர்வாணை குழு தலைவர் இருக்கீங்க, சேர்மன். அதுதான் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணோடனே மானியம் கொடுத்துருவாங்க. மேடம் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் சீஃப் கெஸ்ட் தான், உங்களுக்கு சொல்லும்போது மீடியா போடுவாங்கள்ல. அதனால் தமிழக அரசுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டால், சின்ன படத்துக்கு யாருமே கலைஞரோட முடிஞ்சு போச்சு. கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் மானியமே சரியாக யாருமே கொடுக்கல. மீண்டும் நீங்கள் வந்து அவருடைய பையன் தான் நீங்கள் தமிழக முதலமைச்சர் இருக்காரு.
அதனால் கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா படம் பண்ணி சென்சார் பண்ணலையும் உடனே 10 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. அந்தமாரி நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் முதல்வர்கிட்ட பேசணும், துணை முதல்வர் பேசணும். அம்மா எங்களோட கோரிக்கை தான் வைக்கிறோம், வேறு நீங்கள் ஆமாம், ஏன்னா நீங்கள் தலைவர்களெல்லாம் சொல்லணும். ஏன்னா இல்லை விட்ட வழி கிடையாது. சொல்லுவாங்களே கும்பிடப்பட தெய்வம் குறுக்க வந்து சொல்லுவாங்களே, நீங்கள் நமக்கு தேர்வான குழு தலைவரே இங்கே வந்திருக்காங்க, இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இது வரைக்கும் எந்த ஒரு மீறி வந்துடல. தமிழ்நாட்டில் திரைப்படத்தை பார்த்து அதை ஓகே பண்ணக்கூடிய வாய்ப்பு அம்மா சேர்மனுக்கு உண்டு. அதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, எங்களுக்கு ஒரு வந்திருக்கும் போதுனால. அதனால் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். இந்த அனல் மலை படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறையா பேச வேண்டியிருக்கு, நிறையா ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இவங்க 2 பேருக்கும் நீங்கள் கொண்டு போய் இருக்கிற மாரி அத்தனை பேருமே கொண்டு போய் ஃபுல்லாக கொடுங்க. தயவு செய்து எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் எடுத்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பப்ளிஷ் பண்ணுங்கள், எல்லாமே கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். சாரி, ஆமாம், கூல் சுரேஷ் எங்கள் சங்கத்தோட உறுப்பினர். நான் கேட்பேன், சுரேஷ் நிறையா சார் எல்லாத்தையும் என்னை யூஸ் பண்ணுறேன் சார், ஆனால் என்னை யாருமே படத்தில் போய் ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறேன் சார், நான் எப்படி சார் போக முடியும் அப்படின்றாப்புல. இது உண்மையான வார்த்தை. ஆனால் கேட்கும்போது ஆமாம் சுரேஷ் அப்படின்னா, நான் இனிமேல் கண்டிப்பாக என்னோட சங்கத்தில் வர எல்லா படத்துலையுமே நான் உனக்கு போட சொல்கிறேன், ஹீரோ போட சொல்கிறேன். இல்லை சார் எல்லாத்தையும் நான் வர்றேன் போகிறேன், என்னை வச்சு எல்லாருமே மேலே வராங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டே பண்ணாமல் இப்படி சார் ஓப்பனாக சொல்கிறேன். உண்மை தானே? 100 பேர் சொன்னாப்புல. அதனால் மீடியாக்காரங்களும் சேர்ந்து எல்லாருமே நம்ம கூல் சேர்த்து ஒரு நல்ல நாளே கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி நாளெலாம் சின்ன படத்தில் வரும்போது இன்னும் வருவாப்புல. பணக்காசு அப்புறம் தான் விட நமக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட கண்டிப்பாக வர்றேன் அப்படிங்கும்போது நம்ம கூல் சுரேஷன் கண்டிப்பாக மனப்புறம் பாராட்டணும். இந்த அனல் மொழியில் இப்போ கூல் சுரேஷ் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாப்புல. நான் நிறையா பேசலாம்னு ஆசைப்பட்டேன், வேண்டாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எனக்கு மெயின் முக்கியம். இவங்க 2 பேரை நீங்கள் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இவங்களை மீண்டும் அடுத்த படம் எடுக்கிறதுக்குள்ள சப்போர்ட் நம்ம மீடியாவில் கண்டிப்பாக பண்ணுங்கள். எந்த குறையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான் சொன்ன மாதிரி நடிகர் அந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடிகர்கள் வாய்ப்பு தமிழ்நாடு அவங்க மட்டும் பண்ணலாம். இது சரி கேட்கறது பாதிக்க போறது யாரும் அந்த மாதிரி தான் காம்படிஷன் அவனோட மனநிலை அவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கும். ஒருவேளை அவங்க மூலியமா நீங்க ஒரு திரைப்படம் செம அழகா பயங்கரமா அவங்க மட்டும் இல்ல எல்லாருமே எல்லாருமே அவங்க போட்டாங்க. எல்லாரோட சப்போர்ட் இருந்தது. எல்லாருமே தயாரா இருக்கும். ட்ரெய்லர் லான்ச் அப்ப நீங்க படத்தோட ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிட்டே இருக்குது. ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லிருக்காங்க, அதுக்கு ஈரோடு திருநெல்வேலிக்காக அல்வா கொடுத்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை அது வந்து படத்தை பார்த்து படத்துல எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா எல்லாருமே நன்மையோ அதெல்லாம் வேண்டிக்கிறேன். ஹிட் ஆகும். ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லிருக்காங்க, அதுக்கு ஈரோடு திருநெல்வேலிக்காக அல்வா கொடுத்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை அது வந்து படத்தை பார்த்து படத்துல எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா எல்லாருமே நன்மையோ அதெல்லாம் வேண்டிக்கிறேன். ஹிட் ஆகும்.
ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லிருக்காங்க. அதுக்கு ஈரோடு திருநெல்வேலிக்காக அல்வா கொடுக்குற மாதிரி ஒரு அந்த வார்த்தை யாருக்கு அது வந்து படத்தை பார்த்து படத்துல செம்மதே கிட்டிங்கான பிடிக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா நன்மையோ அதை வேண்டிக்கிறேன். படம் ஹிட் ஆகும். ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லி அது வந்து படத்தை பார்த்து படத்துல செம்மதே கிட்டிங்கான பிடிக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா நன்மையோ அதை வேண்டிக்கிறேன். படம் ஹிட் ஆகும். ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லி யாருக்கு அது வந்து படத்தை பார்த்து படத்துல செம்மதே கிட்டிங்கான பிடிக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லி யாருக்கு செம்மதே கிட்டிங்கான பிடிக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லி யாருக்கு செம்மதே கிட்டிங்கான பிடிக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லி யாருக்கு செம்மதே கிட்டிங்கான எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லி யாருக்கு செம்மதே கிட்டிங்கான எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்தியா யாருக்கு செம்மதே கிட்டிங்கான இந்தியா செம்மதே கிட்டிங்கான இந்தியா செம்மதே கிட்டிங்கான இந்தியா செம்மதே கிட்டிங்கான இந்தியா செம்மதே கிட்டிங்கான இந்தியா
இந்தியாவில் வணக்கம் சார், தானு சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கு 15 பிரச்சனைகள் மாதிரி சொன்ன மாதிரி சார் அதில் ஒரு சின்ன 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு வருஷம் விட்டு அது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு ஃபோன் வந்து 5000 கேட்குறேன். வாய்ஸ் கேட்டு பழச மறக்க மாட்டேன். ஏன்னா நம்ம 2 ரூபா கொடுத்து நேரில் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் லைன்னு சொன்னார். ஒரு 5 நிமிஷம் கொடுத்தேன் சார் அப்படின்னு படம் படத்தில் நடிச்சு எல்லாரும் அப்புறம் அறிவிப்பாளா சார் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கதை சொல்லி சொல்லிட்டு சூப்பர் சரியான கதை சொல்லி தனஞ்சய் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா சார் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த தனஞ்சய் சார். சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்க சார் சம்பளம் எனக்கு சம்பளம் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் நீங்களே அனுப்புங்க கதையிலே வாங்கி சொல்ற சம்பளம் அதை கேட்டாதான் இங்கே எதிரி உண்மை. முந்த நாள் வர நம்ம வந்து நேரில் என்ன நாள் என் அசிஸ்டன்ட் ஒரு 3-4 வருஷம் ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்றோம். ஆனால் அதில் 2 நாள் வாய்ப்பு இந்த படத்துக்கு தான் 7 லட்சம் நான் தான் இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்னாங்க எனக்கு எவ்வளோ பேர் பணம் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் வச்சாங்க. நீங்கள் எங்கிருந்து பேசட்டும் கடவுள் பார்த்துக்கோங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாரும். தேங்க்யூ. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்னாங்க எனக்கு எவ்வளோ பேர் பணம் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் வச்சாங்க. நீங்கள் எங்கிருந்து பேசட்டும் கடவுள் பார்த்துக்கோங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாரும். தேங்க்யூ. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்னாங்க எனக்கு எவ்வளோ பேர் பணம் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் வச்சாங்க. நீங்கள் எங்கிருந்து பேசட்டும் கடவுள் பார்த்துக்கோங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்ன எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் வச்சாங்க. நீங்கள் எங்கிருந்து பேசட்டும் கடவுள் பார்த்துக்கோங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் வச்சாங்க. நீங்கள் எங்கிருந்து பேசட்டும் கடவுள் பார்த்துக்கோங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் வச்சாங்க. நீங்கள் எங்கிருந்து பேசட்டும் கடவுள் பார்த்துக்கோங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் பேசட்டும் கடவுள் பார்த்துக்கோங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக
இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் கடவுள் பார்த்துக்குவோம். படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட ஆதரவு எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் கடவுள் பார்த்துக்குவோம். படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தோட ஆதரவு எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50,000 பொறுத்த வரைக்கும் நான் பேசணும் எனக்கு 6:30 நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக இல்லைன்னா என்னோட நீங்களே நாங்கள் வந்து ஏன்னா சொல்லிட்டோம்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க
நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் பேசணும். எனக்கு 6 ரொம்ப நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் பேசணும். எனக்கு 6 ரொம்ப நன்றி. 4:30 மணிக்கு போனாங்க. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. என்ன சார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் எனக்கு 6 ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக என்னோட நீங்களே நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் எனக்கு 6 ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் எனக்கு 6 ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் எனக்கு 6 ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் எனக்கு 6 ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 50-60 பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் எனக்கு 6 ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு 6 ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு 6 ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு 6 ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு 6 ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு 6 ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து எனக்கு சொன்னேன்
நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து எனக்கு சொல்லிட்டோம்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம்.